நம்ம வெயில் காலத்திலேயே வெண்ணிற ஆடைகளை பயன்படுத்துறோம், கருப்பு நிற ஆடைகளை பயன்படுத்துறது கிடையாதுன்னு கேட்டா, நிற ஆடைகள் அப்படின்றத கேட்டா ஒளிய பிரதிபலிக்கும், கருப்பு நிற ஆடைகள் என்ன பண்ணு கேட்டா வெயில உட்கிரகிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப இதை வச்சு நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல கேட்ட ஒரு கொஸ்டினை நம்ம பார்க்க போறோம். என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்டா, சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் எல்லாமே பட்டு பிரதிபலிக்குதான், அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா, சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் எல்லாமே பூமியை வந்து ரீச் ஆகுதா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒரு சில மேகங்களாயும் மலை மேல இருக்கக்கூடிய பனிகளாலும் என்ன கேட்டா ஒளி பட்டு பிரதிபலிக்குது. அப்ப சூரியனிலிருந்து வரக்கூடிய எல்லா ஒளியும் இங்க தரையில ரீச் ஆகாதான் கிடையாது, ஒரு பங்கு எதிரொலிக்குது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா அல்பிடோ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப பூமியின் மேற்பரப்பால் சூரிய கதிர்வீச்சின் ஒரு பகுதி மீண்டும் பிரதிபலிக்கப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுது கேட்டா அல்பிடோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கான ஒரு கொஸ்டின் கேட்டா, காலநிலைனா என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.